சூப்பரான பட்டர் பீன்ஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 1 கிலோ அரிசி போட்டு பிரியாணி பண்ணுறீங்கன்னா 250 ml ஆயில் எடுத்துக்கங்க. முழுசாக பட்டை ஏலக்காய் பிரியாணி எல்லாம் எடுத்துக்கங்க. இதில் நான் கொடுத்துருக்குற எல்லா அளவுமே 1 கிலோ அரிசிக்கானது. நீங்கள் 1/2 கிலோ எடுத்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதில் பாதியாக்கிக்குங்க. பட்டை ஏலக்காய் எல்லாம் லைட் ப்ரௌன் ஆன உடனே 6 பச்சை மிளகாய் எடுத்து லைட்டாக கோடு போட்டு வச்சுக்கோங்க. அதை ஆயிலில் போட்டு வறுத்துக்குங்க. முழு பச்சை மிளகாயை போடும்போது லைட்டாக கோடு போடலைன்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆன உடனே வெள்ளை கலராக சேஞ்ச் ஆகும். நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை இந்த டயத்தில் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் வறுபடுறது ரொம்ப முக்கியம். லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பண்ணணும். வெங்காயம் நல்லா வறுபட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் தரும். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த டயத்தில் ஆட் பண்ணிடுங்க. வெஜிடபிள் பிரியாணி, பட்டர் பீன்ஸ் பிரியாணி இதுக்கெல்லாம் மட்டும்தான் 150 கிராம் நம்ம ஆட் பண்ணுவோம். இதே நான்வெஜ் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா 200 கிராம் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த பட்டர் பீன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது. லிமா பீன், டபுள் பீன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணணும் அப்படின்னா ட்ரையாக டபுள் பீன்ஸ்னு சொல்லி மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை வாங்கி கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஊற வச்சு நீங்கள் பண்ணணும். ஒரு வெஜிடேரியனில் ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்க. 1 கிலோ அரிசி அளவுக்கு நீங்கள் 5 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிங்க. பிரியாணிக்கு எப்பயுமே வந்து தனி கரம் மசாலா அரைக்கணும். இந்த கரம் மசாலா பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். இதில் பட்டை வந்து 5 கிராமும், ஏலக்காய் வந்து 3 கிராமும், கிராம்பு வந்து 1 கிராமும் எடுத்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். நம்ம பிரியாணி, புலாவ் எது பண்ணாலுமே 1க்கு 2 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. அதாவது 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். எந்த பிரியாணி, எந்த புலாவ் பண்ணிங்கனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அரிசியை ஊற வச்சுருங்க. அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டேருங்க, அடி பிடிக்காமல். தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆன உடனே தம் போட்டுடலாம். பிரியாணி தம் போடும் போது ஒரு 50 ml கீ எடுத்து மேலே ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே பொடியாக நறுக்கின புதினா மல்லி ஆட் பண்ணிடுங்க. தம் பேசிக்காக எதுக்காக போடுறோம் அப்படின்னா சாப்பாட்டில் இருக்கிற அந்த கஞ்சி வந்து ட்ரை ஆகி சாப்பாடு தனித்தனியாக கிடைக்கிறதுக்காக. வெளியிலலாம் நம்ம வந்து 50 கிலோ 100 கிலோ போடும் போது அடுப்பு கறி போட்டு பண்ணுவோம். ஆனால் வீட்டில் 1 கிலோக்காக அதை பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ட்ரையாக உங்களுக்கு கிடைக்கும்.